அருவி என்பது உலகளாவிய ஒரு சொல். அரபு தமிழ் என்பது இரு மொழி கலவையினுடைய ஒரு முழுமையான அங்கம். இது எதனால் உருவாக்கப்பட்டது என்றால், அரபுகளும் தமிழர்களும் பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணைப்பு பாலம். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரபகத்திலிருந்து வந்த அரபு வணிகர்கள் இந்த மிளகு, கிராம்பு போன்ற மசாலா பொருட்களை கொள்முதல் செய்வதற்காகவும் அவர்களுடைய பொருட்களை விற்பதற்காகவும் தென்னிந்திய கடலோர பகுதிகளுக்கு அவர்கள் வந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம், கீழக்கரை போன்ற நகர்களுக்கு வந்தார்கள். அவர்கள் அரபியிலே பேசுவதும் இவர்கள் தமிழிலே பேசுவதும் கொஞ்ச நாள் மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கின்ற நேரத்தில்தான் இருவருக்கும் பொதுவான ஒரு பாதைக்கு வருவோம் என்று இங்கே வாழ்ந்த தமிழர்கள் தான் முடிவு செய்கிறார்கள், நாம் ஒரு பொதுவான ஒரு மொழியை உருவாக்குவோம். அப்படி உருவாக்கப்பட்டது தான் அரபு தமிழ். இவர்கள் குரானோடு நெருங்கிய தொடர்பிலே இருப்பதால் அதிலே கிடைக்கக்கூடிய சில வார்த்தைகளை கொண்டும் அவர்களுக்கு தமிழை கற்பித்து கொடுப்பதற்காக தமிழ் வார்த்தைகளை அரபிலே எழுதி உருவாக்கப்பட்டது தான் இந்த அரபு தமிழ். அரபு பொறுத்த வரைக்கும் அதனுடைய உச்சரிப்புகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு தமிழ் என்று சொன்னால் அந்த இல் வர வேண்டும். ஆனால் நம்ம சாதாரணமாக தமிழ்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அரபி மொழியிலே ஒரு வார்த்தை உச்சரிப்பு மாறிவிட்டால் அர்த்தம் என்பது அனர்த்தமாக தவறாக பிரயோகிக்கப்படும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கா என்ற வார்த்தை இருக்கிறது, தமிழில் அதுக்கு எழுத்து கிடையாது, கா என்று சொல்லுவோம். இப்போ அக்காவுக்கு சொல்கிறான், அந்த கா இல்லை, அக்கா அந்த கா இல்லை, காக்கா அந்த கா இல்லை, இது கா. கல்பு என்று சொல்வோம். கல்பு என்றால் உள்ளம் என்று அர்த்தம். அதை கா என்று சொல்கின்ற போதுதான் அந்த அர்த்தம் வரும். கல்பு என்று சொன்னால் நாய் என்று அர்த்தம். இந்த இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. இவைகளை அடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அரபு தமிழ் ஒரு மிகப்பெரிய உதவி செய்கிறது என்பதற்காக இதை உருவாக்கினார்கள். பாமர மக்களுக்கு அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே கல்வியையும் போதனையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அருவி என்று சொல்லப்படக்கூடிய அரபு தமிழ் உருவானது. இதுதான் இதனுடைய வரலாறு. அரபியிலே 28 எழுத்துக்கள் இருக்கிறது, அருவியிலே 12 எழுத்துக்கள் இருக்கிறது, மொத்தம் 40 எழுத்துக்கள். தமிழிலே 247 எழுத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த அரபு தமிழ் 2 மொழியையும் சேர்த்தாலும் 12 எழுத்துக்கள் தான் அரபியிலிருந்து அரபு தமிழ் வேறுபடுகிறது. அரபு எழுத்துக்களை எழுதி இந்த அகரம், உகரம், இகரம் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த குறியீடுகளில் சிறிய மாற்றங்களை கொண்டு வந்து அதை ரே, ரோ, ரே, சிறிய ரே, பெரிய ரே என்றெல்லாம் வித்தியாசப்படுத்துவதற்காக சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்ததும், அதே போல ஞானா, சானா, பானா, கானா இதுவெல்லாம் தமிழில் இருக்கின்றது. தமிழில் இருக்கக்கூடிய இந்த சொற்களை பயன்படுத்துவது, பஞ்சம் இருக்கிறது, அது இஞ்சனா இருக்குது, அது அரபியில் கிடையாது. அதில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த இன்னு இருக்குது அரபியில், அந்த இன்னில் கீழே ஒரு 3 புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது இஞ்சி என்று படிக்க முடியும். ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு 5 நிமிஷத்தில் அரபு தமிழை கற்றுக்க முடியும், அரபு ஏற்கனவே தெரிந்திருந்தால். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் 500 வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் அரபியில் இருக்கு. உதாரணத்துக்கு கைது, அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்கிறோம் இல்லையா, அது அரபு எழுத்து தான், அது அரபு வார்த்தைகள். அது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அரபிலிருந்து தமிழுக்கும், தமிழ்லேருந்து அரபுக்கும் போயிருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது அரபு தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட பாரம்பரியம் இருக்குது. குரானை முழுமையாக ஓதிய பிள்ளைகளால் தான் அரபு தமிழிலே புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு அடிப்படை. அப்படி குரானை ஓதி முடித்த பிள்ளைகளுக்கு இந்த அரபு தமிழுக்குன்னு சொல்லி ஒரு சிறிய புத்தகம் ஒன்று இருக்கின்றது, ஒரு கையடக்க புத்தகம் மாதிரி தான். அதை பேர் சிம்து சுபியான்னு சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க அரபியில் இருக்காது, அரபு தமிழில் இருக்கும். அருவின்னு சொல்கிறோம்ல, இந்த அரபு தமிழில் இருக்கும். கடுமையான வறட்சி காலத்தில் மழையே இல்லாத கடும் வெயில் எங்களை வாட்டி வதைக்கின்ற போது ஊர் மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு வெட்ட வழியிலே ஒன்றாக சேர்ந்து இறைவனிடத்திலே நாங்கள் முனாஜாத்துன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் இறை வேண்டல், துவா கேட்கிறது. சல்லியன்னவ சல்லிமன்னவ பாரிகன்ன முஹம்மதா, எங்களூரில் பலாய்கள் வந்தனு காமல் காத்தருள் ஃபதுஃபஅன் குல்லல் பலியதி வல் முசீபதி ரப்பி எங்கள் இலாகனா.
இதில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அரபும் தமிழும் சேர்ந்த அந்த மொழி அதிகாரம்தான் அரபு தமிழ் அருவி.